ஓகே. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த பிட்வைஸ் அண்ட் இன் த நம்பர் ரேஞ்ச். ஓகே. நமக்கு வந்து லெஃப்ட், ரைட்ன்னு ஒரு ரேஞ்ச் குடுத்துருக்காங்க. இருக்கிற எல்லா நம்பரையும் பிட்வைஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்டின்னா, ஒரு லூப் அடிக்கணும். இந்த நம்பர்லேருந்து நம்பர் வரைக்கும். ஓகே. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இன்ட் ரிசல்ட் அது வந்து 0ல வச்சுப்போம். அப்புறம் வேணா அத லெஃப்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்குமா? ஸோ ஃபார் இன் அ ஃபார் ரெஸ் தேவையில்ல. ரெஸ்ஸு ஒரு ரெஸ்ல ஒரு லூப்ல ஒரு வேரியபிள் போட்டுருவோம். இன்ட் I இஸ் ஈக்குவல் டூ லெஃப்ட் பிளஸ் 1ல இருந்து போணும். அப்புறம் I லெஸ் தென் ரைட். ரைட் நம்ம சேர்க்க தேவையில்ல. I பிளஸ் பிளஸ். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ரெஸ் கூட அண்ட் பண்ணிடணும். எல்லா வேல்யூயும் அண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபைனலா ரெஸ் கூட ரைட் அண்ட் பண்ணணும். ஓகே. சப்போஸ் இந்த கேஸ்ல என்னன்னா, ரைட் வந்து இண்டிவிஜுவலுடைய பெரிய நம்பரா இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, நீ ரைட் வந்துட்டு திருப்பி பிளஸ் பிளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எப்போதுமே அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் நீ அடுத்த லாங்குவேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போயிடும். ஸோ அதனால இன்ஃபினிட் லூப் ஆயிடும். அதனால நம்ம ஃபைனலா இது பண்ணிட்டு ரிட்டர்ன் ரெஸ். ஓகே. ஸோ ஆப்வியஸா இது வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி டைம் எக்ஸீடட் வரலாம் சில சொல்யூஷனுக்கு. ஓகே. டைம் எக்ஸீடட் வருது. ஸோ இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்டின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப லெஃப்ட் இருக்கு, ரைட் இருக்கு. ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் வந்து இப்படி ஏதோ நம்பர் இருக்கு. இப்படி இருக்கு. ரைட் வந்து இந்த 3 பிட்டும் செட் ஆயிருக்கு. மத்தபடி வேற ஏதோ பிட்லாம் செட் ஆயிருக்கு. ரைட் இதான் ரேஞ்ச். ஸோ இது ரேஞ்சா இருக்கும்போது லெஃப்ட்டும், ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிட்டும் இதுல சேமா இருக்குல்ல. அப்ப நடுவுல இருக்கிற எல்லா நம்பருக்குமே இந்த பிட் சேமா இருக்கும். செட் ஆயிருக்கும். மத்த பிட் தான் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ லெஃப்ட்டும், ரைட்டும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் நம்ம 2த்தையும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரோம். அப்ப என்ன ஆயிடும் ஒரு வாட்டி? இந்த 101 ஃபைனலா இங்க வந்துருமா? இந்த 101 இங்க வந்துருமா? அப்ப லெஃப்ட், ரைட் ஈக்குவலா இருக்கும்ல? ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிட்ஸ்லாம் சேம்ன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட்ட எத்தன தடவ ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்க? 4 தடவ ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்க. அத்தன தடவ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணினா உனக்கு அண்ட் வேல்யூ கிடைச்சிரும். ரைட். ஸோ லெஃப்ட்டும், ரைட்டும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் நமக்கு எத்தன ஸ்டார்ட்டிங்ல இருந்து எத்தன பிட்ஸ் லெஃப்ட்லயும், ரைட்லயும் சேமா இருக்குன்னு பார்க்குறோம். அதான் இப்ப இது. எத்தன பிட் சேமா இருக்கு? இங்க டிஃபரெண்ட் வருதா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 பிட் சேமா இருக்கு. இந்த 3 பிட்ஸ நம்ம எடுக்கணும். இது எப்படி எடுக்கிறது? ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரணும். ரைட். அது கோட் அடிக்கும்போது புரியும் உங்களுக்கு. ஸோ எத்தன தடவ ஷிஃப்ட் பண்றோம்ன்றத ஒரு கவுண்ட் வச்சுக்கணும். Y லெஃப்ட் லெஸ் தென் ரைட் எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் அப்ப என்ன பண்ணா லெஃப்ட்டையும் ரைட் ஷிஃப்ட் பண்றேன் ஒரு தடவை, ரைட்டையும் ரைட் ஷிஃப்ட் பண்றேன் ஒரு தடவை பண்ணி அதிலே ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பண்ணிட்டே வரும்போது இங்க 101 ரைட்ல வந்துருமா? இங்கேயும் 101 வந்துருமா? அப்ப 2 ஈக்குவல் ஆயிடுமா? இப்ப எத்தனை தடவை ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்ப 101 தெரிஞ்சிருச்சு. இந்த பிட்ஸும் சேம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும்? அத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அண்ட் வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட். ஸோ இதை ரன் பண்ணா என்ன வருது? ஓகே. திஸ் ஆல்சோ பீஸ் 100%. ஸோ அது அண்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, நான் ரைட்ட என்ன பண்றேன்னா, ஒரு பிட்டா ரைட் மோஸ்ட் பிட்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வரேன். ஒரு பிட்டா ரெடியூஸ் பண்ணிட்டே வரேன். எப்போதுமே ஒரு நம்பரை ப்ரீவியஸ் நம்பரோட அண்ட் பண்ணும்போது ரைட் மோஸ்ட் பிட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கோ. எந்த நம்பர் எடுத்துக்கோ. ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் பண்ணும்போது பாரு என்ன ஆயிடும்? ரைட் மோஸ்ட் பிட்டு அன்செட் ஆயிடுது 7ல. ஸோ ஒரு பிட்டு குறையும், ரைட் மோஸ்ட் பிட்டு காலி ஆயிடும். அப்ப என் ரைட் வேல்யூவை ப்ரீவியஸ் நம்பரோட அண்ட் பண்ண என்ன ஆகும்? ரைட் மோஸ்ட் பிட்டு குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒன் டைம் என்ன ஆயிடும்? அது லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் ஆயிடுமா? கரெக்டா? ஸோ லெஃப்ட்டோட கம்மியா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்?
அந்த ரைட் இருக்குல்ல, அதுதான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அது என்னது? அந்த லாஜிக்கு. ஸோ we have to while left is less than right, நம்ம என்ன பண்ணோம்? ரைட்ட அத ப்ரீவியஸ் நம்பரோட அண்ட் பண்ணணும். ரைட் மைனஸ் 1 ஓட அண்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? ரைட்ல ஒரு பிட்டா குறைஞ்சிட்டே வரும். அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் ஆகும். ரைட். அந்த டைம்ல ரைட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். ஓகே, திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ். ஓகே. ஸோ இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சொல்யூஷன்ல நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரும். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணா இட் இஸ் டிவைடட் பை 2. ஸோ எத்தனை தடவை லெஃப்ட் 2 ஆல் டிவைட் பண்ண முடியும்? அத்தனை தடவை லூப் ரன் ஆகும். ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் n டு த பேஸ் 2. இந்த பாத்தீங்கன்னா யூ ஆர் பேசிக்கலி அப்ப லெஃப்ட் வந்து ரைட் வரை ஈக்குவலா இருக்கு, நீ ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வர. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஈக்குவலா வரைக்கும் ஒரு பிட்டா குறைச்சிட்டே வர. So it will be order of number of bits set in right. This is actually better time complexity previous order.